to Tamil Gospel Tabernacle channel. புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய முத்திரையே இல்லாவிட்டால் அச்சாரமே பரிசுத்த ஆவியானவர்தான். The seal of the New Testament period is the Holy Spirit. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போன பின்பு முழு சபையினுடைய ஆளுகையையும் பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்கிறார். After Jesus Christ was dead and was taken up to heaven, the Holy Spirit took full control of the church. அப்படினால் சபை முழுவதும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியதாய் அமைகிறது. Therefore the whole church is being under the control of the Holy Spirit. அப்படினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போகும் பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போனார். Therefore when Jesus Christ ascended up to heaven, he said, until the promise be fulfilled, ye tarry in Jerusalem. அவர்கள் ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள். They were already called. ஏற்கனவே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They were already chosen. ஏற்கனவே இயேசுவை தொட்டு பார்த்தவர்கள். And they had also felt Jesus already. இயேசுவோடு பேசினவர்கள். They had spoken with Jesus. இயேசுவோடு உண்டார்கள், உறங்கினார்கள். They ate and slept with Jesus. அவரோடு கூட நடந்தார்கள். And they walked with him. ஆனாலும் அவர்களை விட்டு அவர் போகும் பொழுது சொல்லுகிறார், பரிசுத்தாவி பெறும் வரை காத்திருங்கள், பரிசுத்தாவி பெறாமல் நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டாம் என்று ஒரு கட்டளையாக அதை கொடுக்கிறார். Still when he departed from them, he gave them a command saying, you tarry till ye receive the Holy Ghost, do not leave this place until ye receive it. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய விசுவாசியானாலும் ஒரு ஊழியனானாலும் அவனுக்கு பரிசுத்த ஆவி இல்லாமல் அவன் விசுவாசியும் கிடையாது, அவன் ஊழியனும் கிடையாது. Whether it be a believer or a servant of God in the New Testament period, he without the Holy Ghost he cannot be a believer or a servant of God. நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 2 வசனத்தில் ஒரு கேள்வியை பவுல் எழுப்புகிறார். St. Paul is asking a question in Acts of the Apostles 19 chapter verse 2, that when he have received the Holy Ghost since he believed. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of this? விசுவாசிகள் ஆன பொழுது ஒரு மனிதன் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் தான் விசுவாச வாழ்வு நிலைகொள்ள ஆரம்பிக்கும். When one becomes a believer, he should have received the Holy Ghost, only then his life of faith will be stand by. பழைய ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய ஆவி என்ற பெயரில், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி என்ற பெயரில் தேவ ஆவியானவர் செயல்படுகிறார். In the Old Testament he has been moving as God's Spirit, and in the New Testament as the Holy Ghost. அவர் ஏதோ ஒரு ஆவி என்று நாம் எடுத்துவிடக் கூடாது. We should not consider this as some other spirit. அவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர். He is having a personality. அவரை நாம் காண முடியாது, தேவன் ஆவியாக இருக்கிறார். We cannot see him because God is spirit. ஆனால் உணரலாம், அனுபவிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம், களி கூறலாம், இப்படி பல அனுபவங்களை அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள இயலும். But we can feel him, enjoy him and receive him. Like this we can see many aspects. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து இவருடைய ஊழியம் தொடங்குகிறது. His ministry is beginning from Genesis chapter 1 verse 2 itself. அதற்கு முன்பாக அவர் திருத்துவ தேவனாக இருந்தாலும் இந்த அசைவாடுதல் மூலமாக ஒரு கிரியையை அவர் இந்த பூமியிலே தொடங்குகிறார். Before that, even though he was a God of triune God, he began his works in this earth even before that. ஒழுங்கின்மையும் வெறுமையுமான அந்த நேரத்தில் ஆவியானுடைய அசைவாடுதல் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது. When it was without form and void, the movement of the Spirit of God made a great change. மனித வாழ்வும் கூட இன்றைக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்படுகிறது. Even the life of human beings is without form and void these days. ஒழுங்கின்மையும் வெறுமையுமான ஒரு தனி மனித வாழ்வில் ஆவியானவருடைய அசைவாடுதல் காணப்படுமானால் இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாக வழி உண்டாகிறது. In an individual person, when there which is without form and void, when the Spirit of God is beginning to move, it is becoming a light. அப்படியானால் ஒருவன் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டாலும் அவனுக்குள் ஆவியானவருடைய மகத்தான செயல்கள் நடைபெறாத பட்சத்தில் அவன் இருளிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பான். பரிசுத்த ஆவி வரும்பொழுது அவனுக்குள் ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. If so, when a personal man of God, when he is becoming a Christian, although he becomes a Christian, his life is in darkness, because the Spirit of God, when it begins to move upon him, his life is enlightened. ஏன் பரிசுத்த ஆவி தேவை? Why do we need the Holy Spirit? நீங்கள் சரியாக கவனித்தால் இதை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதித்துக் கொள்ள இயலும். If you carefully listen, you can bring it into your mind. இன்றைக்கு பரிசுத்த ஆவியை குறித்த தவறான விளக்கங்கள்
பல இடங்களிலே போதிக்கப்படுகிறது. Today wrong explanations are given about the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஒரு நாள் தான் இறங்கினார், அதற்கு பின்பு இறங்கவில்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். Many of them say that the Holy Spirit descended only on one day and not after that. பெந்தேகோஸ்தே நாளில் மாத்திரம் தான் ஆவியானவர் இறங்கினார், இப்பொழுது இறங்குகிறதில்லை என்று சொல்லுகிறார்கள். They say that he descended only on the day of Pentecost and he is not descending these days. அது ஒரு தவறான போதனை. That is a wrong preaching. தவறான ஒரு போதனை. It's a wrong preaching. இன்னொரு விதத்திலே பார்க்கும் பொழுது If you see in another angle, பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், ஆனால் இப்படி கத்த வேண்டியதில்லை, சத்தம் போட வேண்டியதில்லை, அந்நிய பாஷை பேச வேண்டியதில்லை, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றால் போதும் என்கிற இன்னொரு போதனையும் கிறிஸ்தவ உலகில் நிலவுகிறது. There is another teaching in the Christian world saying that the Holy Ghost will descend, but you need not shout like this and you need not scream like this. அதற்கும் சில வசனங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். Even for that they take evidences of verses. நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 வசனத்தில் சொல்லப்பட்டதை அவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். Acts 2nd chapter verse 38, it is said that ye shall receive the gift of the Holy Ghost. They hold on to this verse. பரிசுத்த ஆவி உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் கேட்க வேண்டும், அப்பொழுது நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். You should believe that there is a Holy Spirit and also receive it only and believe in it, and then you will receive it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மனித வாழ்வில் மனிதனுக்கு ஒரு ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். In the life of human beings the Lord has given a spirit. அது கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அதுதான் மனிதனுடைய உள்ளே இருக்கிற உயிர் ஆவி. That is the light which the Lord has given in a man, and that is the life of man. இதற்குள்ளாக தேவன் வந்து இந்த மனிதன உயிரை இல்லாவிட்டால் மனிதனுடைய ஆத்துமாவை அவர் ஆளுகை செய்ய விரும்பினார், அதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. But even this God wanted to rule man, and that was the plan of God. ஆனால் மனிதனோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்தை சிதைத்து விட்டான். But man chose many of his own things and he destroyed the plan of God. இப்பொழுது அவனுக்குள்ளே அவனுடைய வாழ்வில் அவனுடைய ஊழியங்களில் அவனுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் பலவிதமான அந்நிய ஆவிகளுடைய தாக்குதலை நாம் காண்கிறோம். But now we see that he has been attacked by many alien spirits in his life. ஒவ்வொரு குடும்பமும் பலவிதமான வல்லமைகளினால் தாக்கப்படுகிறது. Every family has been attacked by some spirit. ஒவ்வொரு சமுதாயமும் பலவிதமான ஆவிகளால் தாக்கப்படுகிறது. Every society has been attacked by spirits. ஒவ்வொரு தேசமும் பலவிதமான ஆவிகளில் ஆட்கொள்ளப்படுகிறது. Every nation is being controlled by some spirit. வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தேசத்தையும் ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு ஆவிகள் கட்டுப்படுத்துகிறதாக நாம் வேத வசனத்தில் விளங்கிக் கொள்ள இயலும். On the basis of the word of God we see that every village, every town and city has been controlled by some spirit. இந்த ஆவிகளுடைய தாக்குதல் தேசங்களில் பெருகும் பொழுது யுத்தங்கள் பெருகுகிறது. When the attack of these spirits are increasing in the land, there is wars. இந்த ஆவிகளுடைய தாக்குதல் சமுதாயங்களுக்குள்ளே வரும் பொழுது இன கலவரங்கள் உண்டாகிறது. When these attack of spirits is found in societies, the people are going on into revolution. இந்த ஆவி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் வரும் பொழுது குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது. When these spirits are coming into families, the families are being scattered. ஒரு தனிமனித வாழ்வில் அது புகுந்து விடும் பொழுது அவன் தற்கொலையை நாட ஆரம்பிக்கிறான். When it enters into an individual person, he is seeking for suicide. இப்படிப்பட்ட பலவிதமான ஆவிகளை நாம் பூமியிலே பல குடும்பங்களில் இந்த கூட்டத்தில் இருக்கிற அநேகருக்குள்ள கூட அப்படிப்பட்ட தாக்குதல்கள் வேதனைகளை நாம் உணர இயலும். We can see the attack of the spirits in many of the families, even in the people who are gathered here we can see these spirits. அந்த ஆவிகளுடைய சில தாக்குதல்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'd like to state of the attack of these spirits. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும்படியாக வந்திருக்கலாம். You have come to receive the Holy Spirit. அதில் நிரப்பப்படும்படியாகவும் வந்திருக்கலாம். You might come on to fill with it. அது நல்லது. It's good. ஆனால் ஏற்கனவே ஒரு ஆவி உனக்குள் இருக்கிறதே, அது வெளியே போக வேண்டியது அவசியம் அல்லவா? But the spirit which is in you already should go out of you. அதையும் வைத்துக்கொண்டு இதையும் வைத்துக் கொண்டிருந்தால் அது சரியல்ல. Keeping that and this also, it's not right. இந்த வல்லமையை நீங்கள் துரத்த வேண்டும், இந்த வல்லமையை நீங்கள் அழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்தியை இந்த கூட்டங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். You should chase the spirit and destroy the spirit. In order to destroy it, you should receive a divine power. நியாயாதிபதிகள் 9 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read in Judges chapter 9, அங்கே ஒரு ஆவியை குறித்து வேதம் சொல்லுகிறது. we read of a spirit here. 9 அதிகாரம் 23 வசனத்திலே பொல்லாப்பை உண்டு பண்ணும் ஒரு ஆவி. 9:23 we see an evil spirit which is working. அத பெரிய மனுஷர்களுக்கும் அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கும் கூட அது ஒரு டிவிஷனை உண்டாக்கி விடுகிறது. It was moving with this division among those people. பிரிவினையை உண்டாக்குவது. It is creating divisions. இது வல்லரசுகளை கூட ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்கலாம். It is even controlling every great nation. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த உலகத்திலே பல தேசங்களை ஆளுகை செய்ததை நீங்கள் பார்க்கலாம். You would have seen that the British government have been ruling the whole of the world. அவருடைய கான்செப்ட் என்ன? What were this concept? Divide and rule.
divide and rule. அதாவது பிரித்து ஆளும் சூழ்ச்சி. That is, you will have to divide and then rule. அவங்க ஆளுகை செய்வாங்க, ஆனா பிரித்து விட்டுட்டு போயிடுவாங்க. They will rule, but they will divide and go. அதனால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அவங்க பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டை அவர்கள் பிரித்து விட்டு அவர்கள் சென்றார்கள். ஏனென்றால் அவங்களுடைய கான்செப்டே பிரித்து ஆளுகிற ஒரு சூழ்ச்சி. That is why when they wanted to give freedom to India, they wanted to divide, and that is why they divided Pakistan. இதுதான் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, சமுதாயங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சக்தியாக போராடுகிறது. இது நியாயாதிபதி 9:23 இனம் காணப்பட்டது. This is what has been prevailing in every individual person, in families and cities and states and so on. This is what we being spotted out in Judges 8:23. கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணுதல். This is causing a division of mind. கருத்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உண்டு பண்ணுவது. It is causing misunderstandings. ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மைக்கு தள்ளப்படுதல். It is causing man to be pushed out to a place where they cannot answer each other. நல்லது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை. Even if good is spoken, they cannot accept it. இன்றைக்கும் கூட अनेक தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த போராட்டங்களை நீங்கள் உணரலாம். Even today many people of God can find out these problems. இப்படிப்பட்ட ஆவிகளை மேற்கொள்ள யாம் என்ன செய்ய இயலும்? In order to overcome such spirits, what should we do? இப்படிப்பட்ட பல ஆவிகள் மனிதனுக்குள்ளே புகுந்துதான் அவனுடைய வாழ்வை சீரழித்து விடுகிறது. Such spirits are entering into man and scattering his life. இந்த ஆவிகளை மேற்கொள்ளத்தான் இந்த கூட்டங்கள். In order to overcome these spirits are at these meetings. இது ஒரு பேருக்காக நடத்துகிற கூட்டம் அல்ல. This is not a namesake meeting. இத நீங்க எப்படி நீங்க பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லது. However you are utilizing this is useful for your life. நமக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு பாக்கியமான ஒரு காரியம். This is a blessed opportunity that we have got this occasion. அது நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அந்த அளவு நீங்க பாக்கியவான்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். However you are utilizing this, I already said you are blessed. ஏனென்றால் ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதன் ஜெயிக்க முடியாது. Because without the control of the Holy Spirit one cannot overcome. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த ஆவி இந்த வருஷத்துல இந்த கூட்டத்தோடு உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு முடிவு உண்டாயிடும். The spirit which is prevailing in your family, with the close of this meeting these spirits should come to a close. இந்த 4 நாட்கள் கூட்டம் முடிந்து மறுபடியும் இந்த ஆவிகளுடைய போராட்டங்கள் இல்லாவிட்டால் பிரச்சனைகள் உன் வாழ்வில் தொடருமானால் இந்த 4 நாள் கூட்டத்தை நீ சரியான விதத்துல உபயோகப்படுத்தவில்லை, அனுபவிக்கவில்லை என்று அர்த்தம். After the conclusion of these 4 days meetings, if still the spirits are prevailing in your families, then you have not best utilized these days. அது ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ, may it be servants of God or believers, இல்ல புதிய ஆத்துமாக்களோ, or it be newcomers, யாராக இருந்தாலும் இந்த 4 நாள் கூட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு பிறகு இந்த ஆவிகளுடைய தாக்குதல் இராது. முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய குடும்பமாக உங்கள் குடும்பம் மாறும். Whoever it is, if you rightly utilize these 4 days, and there will be no spirit which is prevailing in your families hereafter. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு நீங்கள் இந்த கூட்டங்களுக்கு வாருங்கள். With that same thought you come to these meetings. முதலாம் சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, and we read in 1 Samuel chapter 16, அங்கே ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். we read about a king out here. அவனுடைய பெயர் சவுல். His name was Saul. அவன் ஓரளவு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன். He was an anointed man of God. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஆவியினுடைய இன்னொரு ஆவியினுடைய தாக்குதல் வந்தது. But he had an attack of another spirit within him. அது வந்த பின்பு அவனுடைய வாழ்வே கலங்கி போய்விட்டது, அவனுடைய ஆட்சியே ஆடி போய்விட்டது. When that spirit entered into him, his whole life was coming into confusion. அந்த ஆவி வந்த பொழுது அவனை அது கலங்க பண்ணிக்கொண்டே இருந்தது. That spirit came into him and confused him. அந்த ஆவியினுடைய நோக்கமே அவனை அபிஷேகத்தை விட்டு வெளியே கொண்டு போவது. The intention of that spirit is to take him out of anointing. தேவனுடைய திட்டத்தை விட்டு அவனை வெளியே கொண்டு போவது. To take him out of the plan of God. மரணத்தை நோக்கி அவனை இழுத்து கொண்டு போவது. To draw him towards death. பின்மாற்றத்தை நோக்கி அவனை இழுப்பது. To take him towards backsliding. தற்கொலையை நோக்கி அவனை இழுப்பது. To take him towards suicide. இந்த ஆவி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவனுக்குள்ளே போராட ஆரம்பித்தது. This spirit step by step began to work within him. ஆனால் அவனால் அதை பகுத்தறிந்து கொள்ள இயலவில்லை. But he could not discern it. அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக தேவனுடைய பாதத்தில் போய் அவன் விழவில்லை. He did not go and fall at the feet of God to escape it. அவன் அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக பலவிதமான மனித முயற்சிகள், அஞ்ஞான முயற்சிகளை அவன் மேற்கொண்டான். He took intentions to overcome it by the intention of the people. அவன் பல விதங்களிலே மனித முயற்சிகளை எடுத்தான். இல்லாவிட்டால் அஞ்சனம் பார்க்கிற பெண்களை அவன் தேடினான். He took human efforts of people who were sorcery and he seeked for them. ஆனால் அது அவனுக்கு கை கொடுக்கவில்லை. But it did not give room for him. கடைசியிலே அவன் தோற்று போனவனாக ஓட்டத்தை முடிக்கிறான். Finally, as a one who got failures, he is ending his race. அதுக்கு காரணம் அவனோடு போராடின அந்த ஆவியினுடைய தாக்குதல். The reason is the attack of the spirit which was within him. அருமையான
அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பங்களிலே அண்ணன், தம்பி, தாய், தகப்பன், பெற்றோர், பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள், இப்படி பலவிதமான அனுபவங்கள் இல்லாவிட்டால் பலவிதமான தன்மைகள் இருக்கிறது. இவைகளுக்குள்ளே உங்களுக்குள்ளே பொல்லாப்புகளை உண்டாக்குகிற ஆவிகளை நீங்கள் உணர்கிறீர்களா? Dear beloved, you have many people like brothers, sisters, and father, mother, and the co-workers and so on. But in between this, are you experiencing the attack of these spirits? இதை எப்படி மேற்கொள்வது? How can you overcome this? அதற்கு ஒரு சாதாரண அபிஷேகம் போதாது. For that, an ordinary anointing is not இந்த sufficient. நாள் கூட்டத்தினுடைய நோக்கமே ஒரு அளவில்லாத ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. Intention of these 4 days meetings is that you should receive a measureless anointing. ஒரு நிறைவான ஒரு சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The fullness of anointing you should receive. இங்கே சவுலை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய நிலவரம் மிகவும் பரிதாபமாக மாறிவிட்டது. When you consider Saul, his life was desperate. அவனுடைய நிலவரம் மிகவும் மோசமாக மாறினது. His state went to a desperate situation. தேவன் ஒரு கட்டத்தில் அவனுக்கு உதவி செய்ய கூடாதவராக போனார். At one state, God could not help him. அந்த அளவு அவன் தேவனை விட்டு விலகி இருந்தான். To that extent, he departed from God. கலக்கத்தின் ஆவி, The spirit of confusion. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கூட்டத்தில் எந்த நிலவரத்தில் வந்திருக்கிறாய்? Dear beloved, how are you come to this meeting in the உனக்குள்ள presence of இருக்கிற God? போராட்டம் என்ன? What is the trouble within you? என்ன கலக்கத்தில் உனக்கு அந்த போராட்டங்கள் உண்டாகிறது? In what confusion is that trouble taking place in கொஞ்ச you? நேரம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பான். For some time he will be good. ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறது போல இருப்பான். It seems that he is happy. ஒரு சில நிமிடங்களில் அவன மாற்றம் உண்டாயிரும். In few minutes there will be a change which is in திரும்ப him. கொஞ்ச நேரத்துல அவன் தன்னை கட்டுப்பாட்டுல வருவான். After some time he will come in his control. அதாவது இந்த ஆவி சில நேரங்களில் வந்து தாக்கும், பிரச்சனை உண்டாக்கும், அப்படியே ஒதுங்கி போயிடும். But this spirit will come and cause a confusion and a problem and it will go away. ஏசாயா 19 அதிகாரம் Isaiah chapter 19 14 வசனத்தை பார்க்கும் பொழுது verse 14. அங்கே தாறுமாறுகளின் ஆவி என்கிற ஒரு ஆவியை சொல்லி இருக்கிறது. We see a spirit which is called as perverse spirit. அந்த ஸ்பிரிட்டுடைய பெயர் தாறுமாறுகளுடைய ஆவி. The spirit which is perverse. 19 அதிகாரம் 14 வசனத்தில் இது சொல்லி இருக்கிறது. Chapter 19 verse 14. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுனா அவன் வந்து இலக்கு இல்லாமல் பயணப்படுவான். When this comes into a man of God, he goes without his goal. ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று சொல்லுகிறார். About a man, the God is saying that he is like a perverse தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். He is like a mule which is running perverse. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார்கள். Some of them are going somewhere in their lives. எங்க போறோம்னு அவங்களுக்கு தெரியல. They don't know where they're going ahead to. என்ன செய்யறோம்னு தெரியல. They don't know what they're doing. என்ன பேசுறோம்னு தெரியல. They don't know what they speak. யார்கிட்ட பேசுறோம்னு தெரியல. They don't know whom they are speaking to. அவங்க வந்து தாறுமாறா போயிட்டே இருக்காங்க. They are going perversely. தேவனுடைய சத்தத்தை செவி கொடுக்க முடியல. They are not able to hearken to the word of ஆண்டவருடைய God. வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. They are not able to listen, obey to the word of God. ஏனென்றால் இந்த ஆவி இவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டார். Because this spirit has brought them under their control. நீங்க பைத்தியக்காரங்களை பார்த்திருப்பீங்க. You would have seen mad people. பாவம், அவங்க எல்லாம் ரொம்ப ஒண்ணும் அறியாதவங்க. They do not know anything ஆனா at all. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவிதான் அவங்களை இப்படிலாம் கொண்டு போய் தேசத்தை விட்டு, ஊர்களை விட்டு, நாடுகளை விட்டு, எங்கெல்லாமோ காடு மலை இருடுகளில் அலைய வைக்கிறது. But the spirit within them is taking them out of their families and making them to roam about in forests and jungles, and the spirit is making them to roam. அருமையானவர்களே, இந்த ஆவிகளை நாம் மேற்கொள்ளத்தான் என்னென்ன ஆவியின் தாக்குதல் இருக்குன்னு உனக்கு முதல்ல தெரியணும். That is why you should understand as to what are the spirits which are அப்பொழுதுதான் existing. இதை நீ ஓவர்கம் பண்றதுக்கு பரிசுத்த ஆவி தான் முடியும்ங்கறதை நாம் புரிந்து கொள்ள இயலும். Only then you can understand that it's the Holy Spirit alone which can overcome this. நான் ஒரு 10-12 ஸ்பிரிட்ட சொல்றேன். இதுல என்னென்ன தாக்குதல் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. I firstly tell you the spirits which are in man and you rectify as to what is there in you. இந்த முதல் கூட்டத்திலேயே அந்த 12-15 ஆவியை அழிச்சிருங்க. You destroy all the 15-16 spirits with the first meeting அப்ப அடுத்த itself. கூட்டத்துல உங்களுக்கு வருகிறத நீங்க கேட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். தேவனிடத்துல இருந்து வர்றத நீங்க பெற்றுக்கொண்டே வரலாம். Then you can hold on to what God is sending to you from the next meeting. இத நீங்க கிளியர் பண்ணாத பட்சத்துல நீங்க அபிஷேகத்துல நிரம்பினது போல இருக்கும். 2 in 1 தான் வர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. If you would not clear this aspect, then you will get filled in the spirit, but you will work in 2 aspects. அப்படினா என்ன? What is the meaning of கொஞ்ச that? நேரம் ஆவியில் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். கூட்டம் முடிஞ்சு போன உடனே சண்டை போட்ட மாதிரி இருக்கும். For some time you will get filled in the spirit, and after the close of the meeting you will go and fight. ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. You will lead a life of confusion. இங்க இருக்கும்போது ஒரு பெரிய செயிண்ட் மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போன உடனே பைத்தியக்கார மாதிரி இருக்கும். You will seem to be a saint out here, but at home you will be a mad person. நம்ம இங்க இருந்து ஆவியில் நிரம்பறதுக்கு வீட்ல போய் நம்ம பேசுறதுக்கு சம்பந்தமே இருக்காது. ரொம்ப வித்தியாசமா. இவெல்லாம் நீங்க ஜெபிச்சிட்டு வந்தீங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படினு क्वेश्चन எழுமோ. ஏன்னா நமக்குள்ள ரெண்டு ஆவி வேலை செய்யுது. There will be no connection with you getting filled in the spirit out here. When you go back home you will seem to be different spirit, because there is 2 spirits which is working in you. 95% கிறிஸ்தவனுக்குள்ள இப்படி தான் போராட்டம் இருக்குது. Out of 95% Christians this struggle is there. 1 சாமுவேல்
First Samuel 18 அதிகாரம் chapter 18 10 வசனம். verse 10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. The next morning the evil spirit from God came upon Saul. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். And he prophesied in the midst of his house. எப்படி இந்த வசனத்தை பாத்தீங்களா? See what verse is this? ஒரே வசனம். It's only one verse. அடுத்த வார்த்தைகளை நீங்க பாருங்க. You can see the words which is பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. The evil spirit descended upon Saul. அடுத்த வார்த்தை சொல்லுது அவன் வீட்டுக்குள் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். Next verse is the word it says that he prophesied in the midst of Saul. ஆவி இறங்கி கலங்கி ஈட்டி எடுத்து இன்னொருத்த மேல எரிஞ்சிட்டு என் பிள்ளையே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படினா எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. When the evil spirit is descending upon him and he's throwing his javelin towards another person, he's prophesying that my children I am in your midst. எப்படி இருக்கும்னு பாருங்க. See how it will be? நல்ல ஆவில எரிஞ்சிட்டு வீட்ல போய் பயங்கரமா சண்டைய போட்டு கலப்பி விட்டு குழப்பிடுவான். அவனுக்கு தெரியல இந்த 2 in 1 ரெண்டு ஆவியும் வர்க் பண்ணுது 50-50 வர்க் பண்ணுதுன்னு இவனுக்கு தெரியல. Getting filled well in the spirit, he goes home and fights, and he's not realizing that there are two spirits which is working in him 50-50. முடிவில பாத்தீங்கன்னா அந்த கலக்கற ஆவி அவனை வின் பண்ணிருச்சு. Finally the spirit which is confusing him wins him. இதுக்கு தான் நாங்க இன்னைக்கு என்ன சொல்றோம்னா பரிசுத்த ஆவியை கரெக்ட்டா நிறைவா பெற்றுக்கோ. இன்னைக்கே அந்த 2 in 1 இருக்க கூடாது. தேவ ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே உனக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும். That is why we request you to get filled in that spirit, and you not be spirit with two spirits, but only the Holy Spirit should control you. இல்லனா நீ தாறுமாறா போயிட்டு இருப்ப. ஒரு உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னா பரலோகத்துக்கு போற மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு விதத்துல உன்னை இன்னொரு இடத்துக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பான். Oh, you will go perverse in your life. You think that you are going to heaven, but your life is going on to something else. ஏசாயா 29ல பார்க்கும் பொழுது, when you read in Isaiah chapter 29 10 வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 10, அங்க கனநித்திரையின் ஆவின்னு ஒரு ஆவி சொல்லி இருக்கு. we read of a spirit called the spirit of deep sleep. கிறிஸ்தவனுக்கு எதிரான முக்கியமான ஒரு ஸ்பிரிட் இதுதான். An important spirit which is working against the Christians is this. இன்னும் சொல்ல போனால் more to say, அபிஷேகம் பெற்றவனுக்கு இல்லாவிட்டால் பெற போகிறவனுக்கு பெற வேண்டியவனுக்கு விரோதமாய் போராடுற ஆவியே மெயின் ஆவியே கனநித்திரையின் ஆவிதான். To the one who is anointed or is wanting to receive the Holy Spirit, the main spirit of the deep sleep is uttering him. இந்த கனநித்திரையின் ஆவிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆவியில இறங்குவாங்க, இவன் தூங்குவான். This spirit of deep sleep means all will get filled in the spirit, but he will sleep. எல்லாரும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க, கதறுவாங்க எழுப்புதலுக்காக. ஆனா ஒரு கூட்டம் அப்படியே இந்த ஆவி எப்ப வந்து இவன் மேல வரும்னே தெரியாது, அப்படியே அவனை சைலண்ட் ஆக்கிடும். All of them will cry out with for a great revival, but he does not know when that sleep is coming. He will become silent. நல்லா ஜெபிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு தீர்மானம் எடுத்துட்டு போவீங்க. You will make a determination that you will pray well. இந்த ஆவி வரும் பொழுது உனக்கு அந்த ஜெப நேரம் எல்லாம் முடியற வரைக்கும் உன்னை தூங்க வச்சிட்டே இருப்பான். When that spirit comes into you, that spirit will make you to sleep until the prayer is over. இது அநேகருக்குள்ள பயங்கரமான தாக்கத்தையும் தீங்கையும் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆவி. This is a spirit which is causing danger into many of them. மெசேஜ் கேட்க விடாது. It will not allow them to hear the message. It will not allow them to wake up. தேவ சமூகத்தை அனுபவிக்க விடாது. It will not allow them to enjoy the presence of God. ஆவியில நிரம்ப விடாது. It will not allow them to fill in the spirit. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. அவன் அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்டது போல தூங்கிட்டே இருப்பான். They don't know as to what is happening when, as a man who is affected in his mind, he will sleep. மத்தேயு 12:45 பார்க்கும் பொழுது, when we read in Matthew 12:45, ஒரு ஆவி போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவியை அழைத்து கொண்டு வந்ததாம். one spirit went and called 7 more spirits which was worse than this. அதனுடைய தன்மை என்னன்னா பொல்லாத ஆவி. That spirit is wicked spirits. எது தேவையில்லையோ அதை செய்ய வைக்கும். What is not needed it will cause you to do. எது தேவையில்லையோ அதை பேச வைக்கும். Whatever is unwanted it will speak. எங்க போக கூடாதோ அங்க போக வைக்கும். Where you should not go it will make you to go. எதுல தலையிட கூடாதோ அதை தலையிட வைக்கும். Where you should not interfere it will make you to interfere. இந்த பொல்லாத ஆவியினுடைய வேலையே அதுதான். This wicked spirits work as that. அது வந்து ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அவன் வீடு எவ்வளவுதான் பெருக்கி இருந்தாலும் ஜோடிக்கப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் அருள் இல்லாத பட்சத்தில் இந்த ஆவி அவனுடைய வாழ்வை அஸ்தமனமாக்கி விடும். When the spirit is coming into a person's life, however he might live, if he is not having the help of the Holy Ghost, this life will make him to go descend. அந்த வீடு வெறுமையாக ஜோடிக்கப்பட்டதாக பெருக்கப்பட்டதாக இருந்தது. That house was adorned and it was swept. ஆனா இந்த ஆவி வந்தபோது, but when this spirit came, மறுபடியும் அது பிசாசின் அசுத்தாவியின் காவல் வீடாக மாறிவிட்டது. again it became the place of the wicked spirits. அது இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஞானஸ்நானம் பெற்றதோடு விட்டுற கூடாது. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவி பெறாம இருக்கவே கூடாது. A man of God, he should not live with receiving the baptism. He should not be without receiving the Holy Ghost. நீங்க யாராவது அபிஷேகம் பெறாம இருந்தா கூட்டம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நீ போகாத. 4 நாள் உபவாசம் கூட போட்டு தேவ சமூகத்திலேயே விழுந்து கிடந்து என்னை அபிஷேகித்தால் ஒழிய நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி போராடு. If any of you have not received the Holy Ghost, you should strive even for the 4 days. You fast and say that I will not leave this place if the Lord is not anointing me. அநேகருக்குள்ள சில அவிசுவாசங்கள். Many of them have unbelief. நான் கேட்டேன், I asked, கிடைக்கல.
I did not receive. நான் காத்திருந்தேன். I was waiting. எனக்கு கிடைக்கல. But I did not receive. அதனால எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. Therefore I have a doubt if I would get or not. இப்படிப்பட்ட சில துக்கங்கள் ஒரு சிலருக்குள்ள உண்டு. Some of them have some grief like this. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand rightly. நிச்சயமாய் நீங்கள் கேட்டால் கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். Truly if you would ask of the Lord, he will definitely grant you. கேட்கிற எவனுக்கும் அவர் தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். He is a God who grants to one who asks of him. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? When he asks for bread, will he give him stone? அப்படி ஏதாவது தகப்பன் கொடுப்பானா? Will a father gives like this? ஏதாவது தகப்பன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? Will a father give a snake instead of a fish? நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. வேதம் சொல்லுகிறது, the word of God says, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை தர நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது, when you wicked people know to give goodness for your children, பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? how much more it is sure for God the Father to give you the Holy Ghost. அதனால பரிசுத்த ஆவி கிடைக்காதுங்கிறது கிடையவே கிடையாது, நிச்சயமா கிடைக்கும். Therefore there is no matter that he will not give you the Holy Spirit, surely you will get it. ஒருவேளை கர்த்தர் உன்னோடு சில காரியங்களை பேச வேண்டியிருக்கும், கேட்க வேண்டியிருக்கும். Maybe the Lord wants to speak some things and ask of you certain things. நீங்க அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அத ஆண்டவருக்கு பேசினால் நீங்க அதுக்கு கீழ்ப்படிந்தால் போதுமானது. You need not worry about that. If the Lord would speak, if you obey, that's sufficient. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Luke 11:13 we see, then being evil know how to give good gifts unto your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to them that ask him. ஒரு தகப்பன் போய் பிள்ளை அப்பம் கேட்டா கல்ல கொடுப்பானா? When a child goes and asks the father bread, will he give him மீனை stone? கேட்டால் பாம்பை கொடுப்பானா? When he asks for fish, will he give him serpent? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? When he asks for egg, will he give him a scorpion? இல்லவே இல்லை. It's not so. அப்படியானால் பரமபிதா வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம். If so, how much more the heavenly Father is able to give the Holy Spirit to them. அதனால கிடைக்கல இப்படிப்பட்ட தன்மையில அவிசுவாசத்துக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அதை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Therefore do not give room for unbelief that you will not receive or he will not give, but you should believe that he will surely give. இன்னைக்கு அநேகருக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். God is going to fulfill this promise in many of them. பிதாவின் வாக்குத்தத்தம் அநேகருக்குள்ளே இந்த மாலை வேளையிலே நிறைவேற்றப்பட போகிறது. The Father's promise is going to be fulfilled in many of them this evening. மார்க் 5:2 பார்க்கும் பொழுது அசுத்த ஆவி. When we read in Mark 5:2, we see of an unclean spirit. அசுத்த ஆவிகளுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கிறது. There are many names given to unclean spirits. அதெல்லாம் ஒவ்வொண்ணா நான் சொல்லிட்டே வரேன். I will cite of them one by one. இது ஜீவியத்தை அசுத்தமாக்குகிறது. This is making life unclean. அதனால தான் தேவ ஆவியானவருக்கு பெயர் பரிசுத்த ஆவியானவர். Therefore the Holy Spirit of God is called as the Holy Spirit. ஒரு மனிதன் அசுத்தமாய் அவனுடைய வாழ்வை சீர்குலைத்த அந்த ஆவியை அழித்து அவனை பரிசுத்தவானாய் மாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். Destroying the unclean spirit which is tormenting a man, the Holy Spirit is working that making me holy. அப்படினால் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? அசுத்தத்தை நீக்க பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே முடியும். Therefore from this we understand that uncleanness can be cast out by the Holy Spirit alone. மத்தேயு 12:22 பார்க்கும் பொழுது Matthew 12:22 சரீரத்திலே ஒரு பாதிப்பை அந்த வல்லமை உண்டாக்கி விட்டது. That spirit is causing an effect in the body. அது என்ன செய்திருந்தது? What does it do? அந்த மகனை ஊமையும் குருடுமாக மாற்றி வைத்தது. It is making that son to be blind and dumb. எவ்வளவு வல்லமையாக அந்த ஆவி அவனை தாக்கி இருக்கிறது என்று பாருங்க. See how powerfully this spirit has attacked him. குருடும் ஊமையுமாய் ஒரு மனிதனை மாற்றி விட்டது. It is causing a man to be blind and dumb. உங்களுடைய சரீரங்களில் கூட சில பாதிப்புகளுக்கு காரணம் பிசாசுகளே. Even there are some effects in your body because of Satan. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு சரீரத்தில் உள்ள பலவீனம் அப்படினு யோசிக்கிறீங்க. You think that it is some weakness in your body. அது குறைவு இது குறைவு அதனால அந்த சத்து குறைவு இந்த சத்து குறைவுன்னு நீங்க மெடிக்கல் சயின்ஸ் தான் யூஸ் பண்ணி நீங்க பாக்குறீங்க. You are using medical sciences of the deficit which is caused in your body. ஆனா அந்த பார்வையை கெடுத்தது ஒரு ஆவி. But it is a spirit which is causing blindness. அவனை பேச விடாம தடுத்தது ஒரு ஆவி. It's a spirit which is causing him not to speak. இன்னைக்கு ஏன் உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியல? Why are you not able to declare the gospel today? ஏன் உங்களில் அநேகருக்கு ஜெபம் பண்ண முடியல? Why are many of you not able to pray? உங்களில் அநேகருக்கு ஏன் துதிக்க முடியல? Why are many of you not able to praise God? நீங்க என்ன நினைக்கிறீங்க? What do you think of this? அதனுடைய காரணத்தை நீங்க சரியான விதத்தில் புரிந்து கொண்டால் அது பிசாசு என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். If you understand the right reason of this, you can understand it is Satan. அதுதான் உங்களை ஊமையா மாத்துது. That is what making you dumb. ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படினா போதும் எல்லாம் அப்படியே இந்த ஒரு உதடு கூட அசையாது. அப்படி இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா வேற ஒரு ஸ்பிரிட் இருக்கு. ஏன்னா இவன் மைண்ட் வேற இடத்துல போயிட்டே இருக்கு.
When we ask to praise God, then you hold on to your lips tightly like that because your mind is going on somewhere else. அவன் ஊமை அல்ல. He is not dumb. ஊமையாய் அவனை மாற்றி இருக்கிறார். It's causing him to be dumb. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியாது. That not to be able to declare the word of God. சுவிசேஷத்தை சொல்ல இயலாது. Not able to declare the gospel. சத்தியத்தை சொல்ல முடியாது. Not able to declare the truth. ஜெபிக்க இயலாது. Not able to pray. கர்த்தரை துதிக்க இயலாது. Not able to praise God. இது எல்லாமே ஒரு ஆவியினுடைய போராட்டங்கள். All these are attacks of the spirit. இன்னொரு விதத்துல பார்த்தா அவனை குருடாக மாற்றி வைத்திருந்தார். On the other angle, you can see that it is turned him blind. அவனுக்கு பயங்கர துக்கம், தன்னால பார்க்க முடியலன்னு சொல்லி. He is more grief that he is not able to see. இது ஸ்பிரிச்சுவல் அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா, when we take this in our spiritual life, அது தரிசனத்தை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை. it is a tendency of spoiling visions. இன்னைக்கு अनेகருக்கு விஷனே இல்ல. Today many of them have no vision. முந்தைய நாட்கள் அப்படி அல்ல. But the days before it was not so. ஒரு 5 minutes நம்ம ஒரு பாரத்தோடு ஜெபித்தா உடனே தரிசனம் கிடைக்கும். when you would pray with a burden, you will have a vision. அப்போ இப்போ நம்ம அதுல வளர்ச்சி அடைந்திருந்தா ஒரு நிமிஷம் ஜெபிச்சாலே நமக்கு கிடைக்கணும். But now if we had to have the growth, if you pray for a minute, you should receive it. இல்ல கண்ணை மூடினாலே நமக்கு கிடைக்கணும். Or when you close your eyes, you can get it. அதுதான் அதனுடைய டெவலப்பிங். That is its development. ஆனா அது அந்த நிலவரம் இன்னைக்கு अनेகருக்கு இல்ல. But today many of the attitude is not so. நீங்க நினைக்கிறீங்க வருஷம் போன உடனே இதெல்லாம் மறைஞ்சிரும்னு. You might think that many years have gone by and கிடையவே கிடையாது. it's not so. This is not so. நாட்கள் போக போக உன்னுடைய வல்லமையும் வரங்களும் பிரகாசிக்கத்தான் வேண்டுமே தவிர இருளடைந்து போக கூடாது. As days goes by, your gifts and talents should brighten, but should not go dark. இயேசு சொல்லுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி நீ எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லுகிறார். Jesus says, you be aware that the light which is in you be not darkened. இந்த ஆவியினுடைய தாக்குதல் அந்த அவனை குருடாக்கிச்சு. The attack of the spirit made that person blind. தேவனே முன்னால வந்து நின்னாலும் அவனுக்கு புரியாது. Even if God should stand for him, he cannot understand. ஒரு குருடனை கர்த்தர் சேறுண்டாக்கி கண்களில் பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று அனுப்பிவிட்டார். One man of God, the God said, made him a mire out of the clay, and he pasted it upon his eyes and asked him to go wash in the pool of Siloam. அவன் சுகமான பின்பு அவனை துரத்தி விட்டு விட்டார்கள். When he was healed, he was chased away. அவனை சந்திக்க இயேசு சென்றார். And Jesus went to meet him. ஆனா அவனுக்கு இவர்தான் இயேசுன்னு தெரியாது, இவர்தான் தன்னை குணமாக்கின சக்தி உள்ள தெய்வம்னு தெரியாது. But he did not know that this is Jesus and this is the God who is powerful to heal him. அதுபோல like this. ஒரு சிலருக்கு குருடா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நீங்க தரிசனம் பாருங்களேன். இப்ப இந்த கூட்ட முடிவுக்குள்ள அநேகருக்கு தரிசனம் கிடைக்கும். You see, for today you will have, many of them will have visions after this meeting. பக்கத்துல உள்ள சகோதரனுக்கு கிடைக்கும், அடுத்தவனுக்கு கிடைக்காது. அப்ப அவனுடைய கண் இன்னும் குருடா இருக்கு, இவனுக்கு கண்ணு பிரகாசிச்சு விட்டது. The brother who is close by, he will get it, but the next one he will not receive because his eyes are blind. என்கிட்ட கர்த்தர் பேசினார்னு சொல்லுவாங்க. Some of them will say that the Lord spoke to me. அது ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா பக்கத்துல தான் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, அவர் பெரிய வல்லமை உள்ள ஒரு ஆள் போல இருக்கலாம், ஆனா ஒண்ணுமே இருக்காது. காரணம் அந்த சத்தம் இவனுக்கு கேட்டது, அவனுக்கு கேட்கல. But the next person who is seated nearby him, he will not hear it because that voice was heard only by this person or not that. இந்த ஸ்பிரிட் அவனை செவிடாக்கி விட்டது. This spirit has caused him to be deaf. மார்க் 9:25ல ஊமையும் செவிடுமான ஆவியே என்று ஒரு ஆவியை ஒரு வாலிப பையனுக்குள்ள இருந்து கர்த்தர் துரத்தினார். Mark 9:25 we see a spirit which the Lord chased out of him, that is a dumb and a deaf spirit. இந்த ஆவியுடைய போராட்டங்கள் உங்களுக்குள்ள இருக்கா? Do you have this struggle of the spirit in you? கர்த்தர் என்கிட்ட பேசவே இல்லன்னு சொல்றாங்க. Do you say that the Lord is not speaking to me at all? என்னையில இருந்து கர்த்தர் உன்கிட்ட பேசல. From when did the Lord not speak to you? என்றைக்கு இருந்து கர்த்தர் உன்னோடு இடைபடவில்லை? From when did the Lord not intervene with you? என்றையில இருந்து கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்க முடியாமல் போய் விட்டது? From when was the voice of God not heard by you? அவர் பேசுறது இல்லையா? Is he not speaking to you? அவர் பேசுறாரு. He is speaking. அவர் பூமியே கேள், வானங்களே கேளுங்கள்னு சொல்றாரு. He is saying, oh earth hear, oh heavens hear. வானம் கேட்கிறது. The heavens are hearing. பூமி கேட்கிறது. Earth is hearing. அவருடைய தூதர்கள் கேட்கிறார்கள். And the angels are hearing. சமுத்திரத்துல இருக்கிற மீனுக்கு போய் கட்டளை கொடுக்கிறார், நீ போய் அந்த மனிதனை விழுங்கி கொண்டு வந்து இந்த நினிவேயிலே கரையிலே துப்புன்னு சொல்றாரு. அது கீழ்ப்படியுது. ஆனா அந்த தீர்க்கதரிசியோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாய் போய் கொண்டிருந்தான். He is commanding the fish of the sea to go swallow up the man and so spit him on the shore, but that prophet is not listening to the word of God. அந்த ஒரு கேரி தாற்றங்கடையில ஒருத்தன் கிடக்குறான், நீ அவனுக்கு போய் காகமே நீ ஆகாரம் கொடுங்கிறார். அந்த காக்கா தன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கொண்டு அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. இவனோ அங்க இருந்து ஒளிந்து சாகும்படியாக வாஞ்சிக்கிறான். He is commanding the ravens and to go and feed the person who is hidden in Brook Cherith, but he is wanting to kill himself. நான் இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறேன்? What do I want to say out of this? இந்த ஆவிகளுடைய போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவ ஆவியானவருடைய உதவி இந்த கூட்டங்களில் நமக்கு வர வேண்டியது அவசியம். If you have to overcome the attack of these spirits, the Holy Spirit should descend upon us. ரெண்டு நோக்கத்தோடு நாங்கள் இந்த கூட்டத்தை வைத்திருக்கிறோம். With two purposes we have conducted this meeting. அபிஷேகம் பெறாதவங்களுக்கு நல்ல ஒரு அபிஷேகம் கிடைக்க வேண்டும். For the ones who are not received the Holy Spirit, they should receive a good anointing. இரண்டாவது, அபிஷேகம் பெற்றவங்க ஒரு நிறைவை நோக்கி பயணப்பட வேண்டும். Secondly, those of them who are anointed should go towards perfection. லூக்கா 13:11 பார்க்கும் பொழுது, Luke 13:11,
அந்த ஆவி அவளை பலவீனப்படுத்தி வைத்திருந்தது. That spirit made her weak. இன்னைக்கு உங்களுக்குள்ள அநேக சரீரத்துல எனக்குள்ள உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள அநேகருக்குள்ள பலவீனங்கள் இருக்கு. Today many of them including me and you are all weak. இந்த எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள சதைகளுக்குள்ள கை கால் ஒவ்வொன்றுக்குள்ளும் பலவிதமான பலவீனத்தின் போராட்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். Between the bones, the veins and the flesh and our legs and our hands we can find many struggles within us. ஆனா வேதம் இதை சொல்லுகிறது ஒரு ஆவியின் போராட்டம். But the word of God says that is the spirit of an infirmity. இப்படிப்பட்ட ஆவிகள் நமக்குள்ள தாக்குதல் இருக்கிறதா? Dear beloved, do we have the attack of such spirits in us? நம்முடைய வயதுக்கு மிஞ்சின பலவீனங்கள். The spirit, the weakness which is ahead of our age. நமக்கு நல்ல ஆகாரம் இருக்கு ஆனா ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். We will have good food but we will find ourselves weak. நமக்கு வேலைகளே இல்ல ஆனா ரொம்ப பலவீனங்கள் இருக்கிறது. We have no work at all but we are much இதனுடைய weaker. நோக்கங்கள் இதனுடைய காரணம் எல்லாம் நீ கர்த்தருக்காக நின்று விடக் கூடாது என்கிற ஒரு தாக்குதல் தான் இந்த ஆவி செய்கிறது. The reasons of this is the spirit is working that you should not stand firmly for God. இன்னைக்கு அநேகருக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இருக்கிறது. Today many of them are found the spirit of Antichrist. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது In 1 John chapter 4 3ஆம் வசனத்திலே verse 3 சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி இதுவே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. we can see that the spirit which is cited is the spirit of Antichrist. இயேசுவை மனிதன் என்று சொல்லுகிற ஆவி. The spirit which is saying Jesus as man. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆவி. One who is not accepting Jesus Christ. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. Any spirit which is not confessing Jesus who came in the flesh is the spirit of Antichrist. இயேசுவை ஒரு மனிதன் தெய்வம்னு ஏத்துக்கலனா அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியாலே தாக்கப்பட்டிருக்கிறான். When a man is not accepting Jesus as God, then he is attacked by the spirit of Antichrist. ஒரு சிலருக்குள்ள வஞ்சக ஆவி இருக்கிறது. Some of them are having deceptive spirits. அவங்களுக்கு அந்த சத்திய ஆவி என்ன வஞ்சக ஆவி என்னன்னு தெரியல. They are not able to discern what is the spirit of truth and what is the spirit of deception. தேவனை அறிந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி According to 1 John chapter 4 verse 6, தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். he who is knowing God is hearing us. தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. He who is not of God does not hear us. அப்போஸ்தல உபதேசத்துக்கு ஒரு மனிதன் அப்போஸ்தலருடைய சத்தத்துக்கு ஒருவன் செவி கொடுக்காத பட்சத்தில் அவன் வஞ்சக ஆவிக்கு இடம் கொடுக்கிறான். He who is not giving room for the apostolic doctrine or the spirit of truth, then he is giving for the spirit of error. நீங்க ஆவிகளை சோதித்து அறிய வேண்டும் என்று 1 யோவான் 4:1 பார்க்கிறோம். In 1 John 4:1 1 John 4:1 we see that you should give room to try the spirits. எந்த ஆவிகள் எல்லா ஆவிகளும் தேவனால் உண்டானவைகளா அது என்ன என்பதை நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று யோவான் பேசுகிறார். You should try out and see as to what the spirits are. That's what St John says. அடுத்து பயமுள்ள ஒரு ஆவி. Nextly fearful spirit. 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிறதா பயமுள்ள ஒரு ஆவி. 2 Timothy 1:7 we see that God has not given us the spirit of fear for the spirit of இந்த பயமுள்ள ஆவியினுடைய தாக்குதல் என்ன? What is the attack of the spirit of fear? இருளை கண்டால் பயம். When you see darkness you are afraid. சூழ்நிலைகளை கண்டால் பயம். Looking at the situations you are afraid. அவிசுவாசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆவி. The spirit which is causing unbelief. பல கேள்விகளை உண்டு பண்ணக்கூடிய ஆவி. This the spirit which is causing many questions. தோல்வி பயம். This the doubt. தன்னை நானே நொந்து கொள்ளுவது. It is accusing one's own self. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் னு சொல்வாங்க. This is inferiority complex. தன்னை தானே நொந்து கொண்டு தனக்கு முடியாது இயலாது இப்படியே சொல்லி ஒரு பயத்தின் ஆவி. இது மரண பயத்தின் ஆவி. One is accusing of oneself and saying that it's not possible with him. This is the spirit of death. இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஆவிகளுடைய போராட்டங்கள் உங்கள் வாழ்வில் காணப்படுகிறதா? Is there the struggle or attack of these spirits in your life? இந்த ஆவிகளுடைய போராட்டங்களை மேற்கொள்ளத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். In order to overcome these attack of these spirits, today we say that we need the Holy Spirit. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியை சரியான விதத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். A child of God should rightly receive the Holy Spirit of God. நான் அதுக்கு சில வசனங்களை சொல்லுகிறேன். அதற்கு பின்பு நாம் எல்லாரும் தேவ வல்லமைக்கு நாம் இடம் கொடுக்க போகிறோம். I'll say certain verses for it and after that we will give room for the power of God. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திலே ஒரு நபர். Firstly, the Holy Spirit of God is one of the triune. தேவன் பிதா என்கிற ஒரு காலகட்டத்திலும் குமாரன் என்ற ஒரு காலகட்டத்திலும் அடுத்த பரிசுத்த ஆவியானவர் என்ற காலகட்டத்திலும் அவர் கிரியை செய்கிறார். God is working as God in a period of time and as the Son in the period of time and another period he is working as the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு காலம். This is the period of the Holy Spirit. இவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. He is not the one created. பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு தேவ ஆவியானவர். He is the Spirit of God coming out of God the Father. நான் போய் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் கேட்டு பெற்று உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னார். Jesus said that I will go and ask of the Father for the Spirit of truth and send him to you. அபிஷேகம் பெறாமல் கிறிஸ்தவ வாழ்வில் முன்னேற முடியாது. Without receiving the anointing you cannot progress in the Christian life. ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். That which is born of the Spirit shall be the Spirit. மாம்சத்தில் பிறப்பது
மாம்சமாய் இருக்கும். That which is born of the flesh will be of the flesh. அபிஷேகம் என்பது புதிய ஏற்பாட்டுக்கு முக்கியமான ஒரு அனுபவம். Anointing is most important in the New Testament அதே period. எபேசியர் 4:30 பார்க்கும் பொழுது That when we see in Ephesians chapter 4 verse அதே 30, பரிசுத்த ஆவியின் முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we see that is the seal of the Holy Spirit. ஒரு காரியத்துக்கு ஒரு அரசு ஒரு காரியம் செய்தால் அதுக்கு ஒரு முத்திரை இடுகிறது. When the government is doing something, it is sealing it. அதுபோல நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கு செல்ல நமக்கு ஒரு முத்திரையாக கொடுக்கப்படுகிறார். Like this, the Holy Spirit, in order to go to heaven, is given as a seal to us. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. The Holy Spirit, which is given to us as seal for the day of redemption. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் தான் முத்திரையிடப்பட்டவன். அவன் மாத்திரமே மீட்கப்பட முடியும், இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், இல்லாவிட்டால் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் மாற்றப்பட முடியும். Only one who is sealed by the Holy Spirit of God, he can be redeemed or be caught up in his coming, or can be partaker of the first. அபிஷேகம் இல்லாமல் விசுவாச வாழ்க்கையை நீங்கள் தொடங்க வேண்டாம். Without anointing, you should not start with your faith life. அபிஷேகம் இல்லாமல் அவசர புத்தியிலே ஊழியம் என்று ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். Without anointing, with the spirit of ministry, do not do anything. அபிஷேகம் இல்லாத விசுவாச வாழ்க்கையும் அபிஷேகம் இல்லாத ஊழியமும் அங்கீகரிக்கப்படாதவைகள். Faith life and ministry without anointing is not acceptable. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது And we read in the book of Romans, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. the kingdom of God is not meat and drink, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. but righteousness, peace and joy of the Holy Ghost. இவைகளில் ஒருவன் ஊழியம் செய்தால் If one should serve with me with this, அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருப்பான். he is serving Christ and is acceptable to God and approved of men. ரோமர் 14:17-18 வசனங்களில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Romans chapter 14 verses 17 and 18 we can read this. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமான தன்மை இல்லாத பட்சத்தில் அவன் அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதனாய் ஊழியனாய் விசுவாசியாய் மாறி போய் விடுகிறான். Without the joy in the Holy Ghost, he is becoming one who is not acceptable as a servant of God or a believer. அப்ப பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தாரு? In the Old Testament, what did the Holy பழைய Spirit do? ஏற்பாட்டிலே அபிஷேகம் சொல்லியிருக்க, புதிய ஏற்பாட்டிலே அபிஷேகம் சொல்லிருக்க, இந்த ரெண்டுக்கு உள்ளதான வித்தியாசங்கள் என்ன? The anointing is spoken of in the Old Testament and also in the New Testament. What's the difference between these two? நான் இத ஒரு 5 நிமிஷம் பேசுறேன். I'll speak of this for 5 பழைய minutes. ஏற்பாட்டு அபிஷேகம், புதிய ஏற்பாட்டு அபிஷேகம். The Old Testament anointing and the New Testament நல்லா anointing. நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மைண்ட் தலைக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கும். But if you carefully listen to it, it will come into your தேவனுடைய head. வார்த்தை உன் இருதயத்திலே சிங்காசனம் போட்டு அமர்ந்து விடும். The word of God will take its throne in your heart and be seated. பழைய ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்தார். The Holy Spirit of God also worked in the Old ஆனால் அவருடைய Testament. செயல்பாடுகள் வித்தியாசமானவைகள். But his works were different. அதுக்கு ஒவ்வொரு நோக்கம் இருந்தது. But it has a different purpose. நான் அதை குறித்து உங்களுக்கு நாளைக்கு பேசுகிறேன். I'll speak of this later tomorrow. ஆனா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள டிஃபரண்ட்ட மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். But we ought to understand the differences in the Old and New Testaments. பழைய ஏற்பாட்டிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உண்டு. There are anointed people in the Old Testament. புதிய ஏற்பாட்டிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உண்டு. There are anointed people in the New Testament too. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் என்று சொல்லுவது When we consider the Old Testament anointing, முதலாவது ஒரு தைலத்தின் மூலமாக அந்த அபிஷேக தைலம் என்று பெயர்ல ஒரு மனிதனுடைய தலையில் ஊற்றப்பட்டது. firstly through the anointing oil, it is being poured upon a man's head. அந்த அபிஷேக தைலம் இல்லாத பட்சத்தில் Without this anointing oil, எண்ணெயை தூக்கி கூட தலையில ஊத்தி அபிஷேகம் சொல்லிட்டாங்க. he will pour out even oil and say it's anointing. எண்ணெய் கிடைச்சா இல்லட்ட புது எண்ணெய் இருந்துச்சுன்னா உடனே அத ஒரு அபிஷேக தைலம்னு ஊத்திட்டாங்க. If there is a new oil, they will pour it and say it's anointing. இப்படி தான் பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் தைலம் எண்ணெய் புது எண்ணெய் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து அபிஷேகம் என்ற ஒரு தன்மையிலே அபிஷேகம் பண்ணினார்கள். It is like this, they said that this is anointing oil and they have anointed this in the Old Testament. ஆனால் காலங்கள் வந்த பொழுது, But when times gone by, ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது யாக்கோபு ஒரு கல்லுக்கு எண்ணெயை கையில உள்ள எண்ணெயை தூக்கி தலையில ஊதி அந்த கல்லு மேல ஊத்திட்டு இந்த கல் தேவனுடைய வீடாகும் என்று அபிஷேகம் பண்ணினான். When looking in Genesis, we see Jacob that he anointed a stone with oil in his hand and said that this is the house of God. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அந்த சாதாரண அந்த வனாந்தரத்தில் கிடந்த கல்லு அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்லாக மாறி தேவனுடைய வீடாக மாறினது. After anointing, the ordinary stone which was in the wilderness, when it was anointed with oil, became the house of God. அதுபோல Like this, வாழ்விலே மாற்றமே இல்லாமல் வனாந்தரமா இருக்கிற உன்னுடைய கல்லை போன்ற ஒரு பாரமான ஒரு தன்மையுள்ள உன்னுடைய வாழ்வு அபிஷேகம் என்கிற தன்மை உனக்குள்ளே வரும் பொழுது உன்னுடைய வாழ்வு ஆலயமாக தேவனுடைய வீடாக ஒரு மகிமையுள்ள ஒரு வாசஸ்தலமாக பெத்தேலாக உன் வாழ்வை தேவன் மாற்ற இயலும். in your life, which is found as a wilderness and as a stone, even your life can be changed by the Holy Spirit of God as Bethel or the house of God. லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே இந்த அபிஷேக தைலத்தை கர்த்தர் கிரீடம் என்று வர்ணித்தார்.
In Leviticus 21 verse 12, we see that the anointing oil is called as the crown by God. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். The crown of the anointing oil of God. யார் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அவன் தலையில ஒரு கிரீடம் இருக்கிறது. அது அதர்சனமான ஒரு கிரீடமாக காணப்படுகிறது. Whoever is anointed upon him is found as an invisible crown, which is the crown. 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் சொல்லுகிறார். In Psalm 23 verse 5 we see that he says that he is anointed with oil. 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் சொல்லுகிறார். In Psalm 92 verse 10 we see this, he is anointed with the new oil. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 22 இருந்து 25 வரை பார்க்கும் பொழுது அபிஷேக தைலம் செய்யும் முறையை குறித்து ஆவியானவர் அங்கே பேசினார். In Exodus 30 verses 22 to 23 we can see the methods of making this oil. அபிஷேக தைலம் 5 பொருட்களை கொண்டு உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் அன்றைக்கு சொன்னார். The Lord said that the anointing oil should be made of 5 things. ஒன்று வெள்ளைப்போளம். First is myrrh. இரண்டாவது சுகந்த கருவாப்பட்டை. Secondly sweet cinnamon. மூன்றாவது சுகந்த வசம்பு. Thirdly sweet calamus. நான்காவது லவங்கப்பட்டை. Fourthly is cassia. ஐந்தாவது ஒலிவ எண்ணெய். And fifthly is olive oil. இந்த ஐந்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மெஷர்மென்ட் கொடுத்து இதுல உருவாக்குற ஒரு தைலத்தை உண்டு பண்ண சொன்னார். He asked to measure this in specific measurements and make an anointing oil. அதை வைத்துதான் அபிஷேக தைலம் உண்டாக்கணும். சாதாரண காரியங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டு வரக்கூடாது என்றும் தேவன் கட்டளையிட்டார். It is keeping this measure that this anointing oil should be made and it should not be used in an ordinary way. முதலாவது யாத்திராகமம் 37:29ல பெசலெயேல் அதை உண்டு பண்ணினான். Exodus 37:22 it was Bezalel who made it first. ஆனா இதே நேரத்துல But at the same time சிலர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் டைரக்டாக இறங்கினார். on some of them the spirit of God descended on direct way. சிம்சோனுக்கு அபிஷேகம் யாரும் தலையில வந்து ஊத்தல. Nobody came and anointed the head of Samson. கிதியோன் மேல யாரும் கர்த்தருடைய ஆவியை கொண்டு கர்த்தருடைய அபிஷேகத்தை ஊற்றவில்லை. None came and anointed the head of Gideon. ஒத்னியேல் மேல கர்த்தருடைய அபிஷேகம் யாரும் தைலத்தை கொண்டு வந்து எண்ணெயை கொண்டு வந்து புதிய எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றவில்லை. Nobody came and poured oil and anointing oil, fresh oil upon Othniel. கர்த்தருடைய மகத்தான சக்தி அவர்களுக்குள்ள இறங்கினது. அதுவே அபிஷேகமாக கருதப்பட்டது. The powerful spirit of God descended upon them, that was anointing. ஆவியாக பலமாக சக்தியாக ஜீவனாக மகத்தான வல்லமையாக அவர்கள் மேல் இறங்கிற்று. As a spirit, as a power, as a great power, it is descended upon them, that was the Holy Spirit. இந்த அபிஷேக தைலத்தை பழைய ஏற்பாட்டிலே செஞ்சு அந்த அபிஷேக தைலத்தை ஒரு குறிக்கப்பட்ட பேருக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க. This anointing oil was made in the Old Testament and it was used only for specific people. உன் கொம்பை நிரப்பிக்கொள். You fill your horn. ஒரு நாள் சாமுவேலுக்கு இந்த வார்த்தை கிடைத்தது. One day Samuel got this word. உடனே அந்த தைலத்தை அவன் ரெடி பண்ணிட்டான். Immediately he prepared this anointing நீ oil. பெத்லெஹேமுக்கு போ, ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே நான் காண்பிக்கிறவனை இந்த தைலத்தை வைத்து ஊற்றி ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். You go to the house of Bethlehem, to the house of Jesse, and there you should anoint it on the skin. அடுத்து மோசேக்கு சொன்னார், நீ அபிஷேக தைலத்தை எடு, ஆரோனுடைய தலையில அதை ஊற்று, அவனை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். Nextly unto Moses he said, you take the anointing oil and pour it upon Aaron and anoint him as the priest. எலியாவை சொன்னார், நீ அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு போ, எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். And to Elijah he said, you go take the anointing oil and pour upon Elisha and make him a prophet in your stead. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? What do we understand from this? இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படும் பொழுது சாதாரண மனிதர்கள் ஒவ்வொரு தன்மையும் ஒவ்வொரு ஸ்தானமும் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். When this anointing oil is poured upon each person, one or each of them are going to specific positions. அதுபோல Like this. பரிசுத்த ஆவி வரும் பொழுது ஒரு சாதாரண மனிதன் விண்மயமாக மாறுகிறான். When the ordinary man is the Holy Spirit is descending upon him, he is becoming towards இந்த heaven. அபிஷேக தைலம் வந்து இல்ல புதிய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த ஆவி கிடைச்ச உடனே வெறும் கை தட்டுறது மாத்திரமல்ல, சரீர அசைவு மாத்திரமல்ல, வாழ்வில் மாற்றங்கள். Anointing of the Holy Spirit is not just clapping in hands and shaking of body, but there is change in their life. இந்த வெள்ளை போலம் என்பது ஜெபத்தை காண்பிக்கிறது. This myrrh is showing prayer life. ஒரு ஜெப வாழ்க்கை. It is showing prayer life. சுகந்த கருவாப்பட்டை என்பது பலனை காண்பிக்கிறது. Sweet cinnamon is showing strength. சுகந்த வசம்பு என்பது தாழ்மையை காண்பிக்கிறது. காரணம் அது வேர்ல இருந்து எடுக்கறாங்க. Sweet calamus shows humility because it's taken out of fruit. அடுத்து லவங்கப்பட்டை. Nextly is cassia. அது பொடியாக மாற்றப்படுகிறது. That is made as powder. அது நம்மை உடைத்து சுத்திகரித்து சீர்படுத்துவதை காண்பிக்கிறது. That is showing sanctifying and breaking and ஒலிவ எண்ணெய் செழிப்பை காண்பிக்கிறது. Olive oil shows flourishing. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் ஜெப வீரனாய் மாறுகிறான். When anointing comes into a man of God, he is becoming a prayer warrior. உள்ளான மனுஷன் பலப்படுத்துகிறது. And wicked man is becoming. தாழ்மையை கற்றுக்கொள்கிறான். He is learning humility. தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். Is sanctifying himself. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வீக வாழ்வுக்கு உன்னதமான ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனாய் மாறுகிறான். And he is becoming a partaker of heavenly blessings of God.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பழைய ஏற்பாட்டிலே அவர் கர்த்தருடைய ஆவியானவர், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர். In the Old Testament is the Spirit of God, in the New Testament is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய செயல் வித்தியாசமானது. The work of the Holy Spirit is different. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலை வித்தியாசமானது. But the work of the Spirit of God in the Old Testament is different. அது ஒரு தைலமாக எண்ணெயாக ஒரு தலை மேல ஊற்றப்படும், ஒரு டைம் ஊற்றப்படும். அது அவருடைய முகத்துல வடிந்து, தாடியில வடிந்து, அங்கியில வடியும். That was poured as an anointing oil upon the head once, and it will flow over his beard and towards his garment. 133 சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நீங்க இத பார்த்து கொள்ளலாம். Psalm 133 verse 2 you can read this. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. But in the New Testament it's not so. ஒரு டைம் அல்ல, அவன் வாழ்க்கை முழுவதும் உள்ளான மனுஷனுடைய அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே 24 மணி நேரமும் இருந்து இயங்கக்கூடியது. It is not just once that the anointing is poured upon him, it should stay in a person all the days of his life and work out 24 hours. பழைய ஏற்பாட்டில் ஒரு ட்ரிப், 2 ட்ரிப், 3 ட்ரிப் இப்படி அபிஷேகம் பெற்றப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். In the Old Testament we can see people who are anointed for once, twice and thrice. சவுல் ஒரு விசை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Saul was anointed once. சாலமோன் 2 விசை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Solomon was anointed twice. தாவீது 3 விசை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். David was anointed thrice. மற்றவங்க எல்லாம் ஒவ்வொரு டைம் அவ்வளவுதான், ஒவ்வொரு நேரம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். All the rest were just anointed once. பழைய ஏற்பாட்டில் இந்த அபிஷேகம் ஒவ்வொருவனையும் ஒரு ஸ்தானத்துல கொண்டு வந்தது. In the Old Testament each of them through this anointing was brought to மற்ற position. யாருக்கும் இந்த அபிஷேகம் கிடையவே கிடையாது. இந்த அபிஷேகத்தை கூட்டவே கூடாது. The rest were not receiving this anointing and this should not be added ஆனா to. புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். But in the New Testament it's not so. Upon all the flesh he will pour out a spirit. பழைய ஏற்பாட்டில் ஒரு நாள் அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துனாங்க. In the Old Testament it was like a function for one day. முதலாம் ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 38ல இருந்து 40 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா சாலமோனை அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடந்துதான் அபிஷேகம் தலையில அந்த அபிஷேகத்துல ஊற்றப்பட்டது. First Kings chapter 1 verses 38 to 40 you can see there was a great function to anoint Solomon as king. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. But in the New Testament it's not so. தினமும் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். வாழ்நாள் எல்லாம் திருநாள் தான். Any man has been anointed by the Holy Spirit and he is enjoying it all the days. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியிலே நாம் களிகூர்ந்து வாழ்க்கையில முன்னேறிக்கொண்டே போகலாம். Every day we can rejoice in the Holy Spirit and go on in the life. பழைய ஏற்பாட்டில ஒரு நாள் கிடைத்த அபிஷேகத்தை வச்சு வாழ்நாள் எல்லாம் ஓட்டணும். ஆனா புதிய ஏற்பாட்டில அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நிறைத்து நம்மை நடத்திக்கொண்டே வருகிறார். In the Old Testament once he will be anointed and he should go along all his lifetime, but in the New Testament every day we can receive the Holy Spirit. பழைய ஏற்பாட்டில் இந்த அபிஷேகம் பெற்றவன் தடுமாறினால் அவனை விட்டு அவர் விலகி விடுவார். புதிய ஏற்பாட்டில் இந்த அபிஷேகம் பெற்றவன் தடுமாறினால் அவனை கண்டித்து உணர்த்தி சிட்சித்து அவனை சீர்படுத்துகிறார். In the Old Testament if one is stumbling out of this anointing then the Lord will depart from him, but in the New Testament if he is going erring from his ways then the Lord will correct him and he'll chastise him. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஊழியத்திற்காக அவனுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. In the Old Testament this anointing was given to him for a ministry. புதிய ஏற்பாட்டிலே ஜீவியத்திற்காக அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. In the New Testament this anointing is given for his life. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானது. There are great differences between the Old and the New Testament anointings. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் வரும்பொழுது அந்த ஒரு நாள் நல்ல ஸ்மெல்லா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லிக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்ல. இந்த அபிஷேகம் வரும்பொழுதெல்லாம் நாம் தேவனோடு பேசுகிறோம். In the Old Testament anointing we can see that one day it will be full of flavors, but in the New Testament it's not so. Whenever this anointing is coming we will enjoy it. அபிஷேகம் வரும்பொழுது நான் ஒரு மனுஷன் அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோட அல்ல தேவனோடு பேசுகிறான். When the anointing is coming he is not speaking with man but with God. 1 கொரிந்தியர் 14:2ல நாம பார்க்கும் பொழுது அவன் தேவனோடு பேசுகிறான், அதுக்கு அடுத்த ரகசியங்களை பேசுகிறான், பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இப்படியே இந்த அந்நிய பாஷையில அபிஷேகம் பெற்று அவன் தேவனோடு நெருங்கி விடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பழைய ஏற்பாட்டு அனுபவம் ஒரு நாள், ஆனால் இது வாழ்நாள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிமையான அனுபவம். The Old Testament experiences for just for one day, but this is experienced all the days of his life. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நாட்களிலே நமக்கு சரியான ஒரு பரிசுத்த ஆவி தேவை என்கிற அறிவு உண்டாயிருக்கிறது? How many of you have the knowledge or understanding that you need the Holy Spirit all the days of your life? இனிமேல் பரிசுத்த ஆவியானவருடைய நேரமாக நாம் கொடுக்கலாம். Hereafter we can give room for the Holy Spirit of God. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஆவியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறது? Which attack of the Spirit is more in your life? பொல்லாப்பை உண்டாக்கும் ஆவியா? Is the spirit of wickedness? கலக்குற ஆவியா? Is the spirit of confusion? தாறுமாறுகளின் ஆவியா? Is the spirit which is causing you to வஞ்சக go? ஆவியா? Is the spirit of deception? விழுந்து போன ஆவியா? Is the spirit which is fallen? கனநித்திரையின் ஆவியா?
ஆவியா? Is the spirit of deep sleep? பலவீனத்தின் ஆவியா? Is the spirit of weakness? பின்மாற்றத்தின் ஆவியா? The spirit of backsliding? என்ன ஆவி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது? Which spirit is causing your life to go? எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் அதை மேற்கொள்ளக்கூடிய ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். Whichever it is, the Holy Spirit is full of life to make it and live in you from these spirits. யாரும் தயவு செய்து அபிஷேகம் பெறாமல் இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் எழும்ப வேண்டாம். None of you please get up from this meeting without receiving the anointing of God. ஆண்டவரே, நான் ஒரு சரியான தெய்வீக சக்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சித்து நான் பயணப்பட்டு வந்திருக்கிறேன். Lord, I have come all along to receive a divine power from you. ஒருவேளை maybe நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றவர்களாக கூட இருந்திருக்கலாம். you might be the people who are anointed. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். Through some situation this would have departed from you. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு சரியான ஒரு அபிஷேகத்தின் மூலமாய் நம்மை சந்திக்க விரும்புகிறார். But today with the anointing the Lord wants to meet us. பழைய ஏற்பாட்டில் உள்ள அனுபவத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள அனுபவத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. There are great differences between the Old Testament anointing and the New Testament experience. இன்றைக்கு நமக்கு உள்ளேயே அவர் இருந்து நம்மை ஆளுகை செய்கிறார். Today he is reigning within us and he is ruling over us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உங்களில் எத்தனை பேருக்கு சரியான ஒரு நிறைவான தெய்வீக சக்தி வேண்டும்? அப்படி விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். How many of you want the fullness divine spirit of God? Those of you desire, close your eyes. ஒருவேளை நீங்க சேர்ல இருக்கலாம், ஒருவேளை உங்களால முழங்கால் பட முடிந்தால் அங்கேயே போடலாம், இல்லாவிட்டால் உள்ளுக்குள்ள இடம் இருக்கிறது, இங்கே வாருங்கள். Maybe you're seated in chairs. If you can kneel down, you can come inside and kneel down too. யாரும் கொஞ்ச நேரம் அங்கங்க பார்க்க வேண்டாம். For some time don't look anywhere else. கொஞ்ச நேரம் நாம் தேவனோடு நெருங்கி வருவோம். For some time let's draw nigh to God. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில பல ஆவிகளுடைய போராட்டங்களை நான் ஃபீல் பண்றேன். Lord, I feel there are many attack of the spirits in my life. இதனால என்னுடைய வாழ்க்கையில நான் சீரழிந்து போய்விட்டேன். Because of this I am led in a miserable way in my life. என் குடும்பத்துல பிரச்சனைகள். There are confusions in my என் family. ஊழியத்துல பிரச்சனைகள். There are problems in my ministry. என் ஜீவியத்துல பிரச்சனைகள். There are problems in my life. என்னுடைய தொழில்ல There பிரச்சனைகள். are problems in my business. இதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறேன். The only remedy for all this is everything is possible with our spirit. You have ஊழியர்கள் spoken. எல்லாரும் தேவனுடைய வல்லமைக்கு நீங்கள் சரியான விதத்தில் இடம் கொடுங்கள். உங்கள் ஊழியத்தின் பின்னணியில இருக்கிற அசுத்த வல்லமைகள் விழுந்து போகட்டும். All the servants of God give room for the Holy Spirit of God. Let the spirits which are working behind you fall. வாலிபர்கள் கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுங்கள். உலகத்தின் ஆவி உங்களை மேற்கொள்ளாதபடி தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்தட்டும். All the youths give room for the Holy Spirit of God, that the spirit of the world does not work in you. May the Holy Spirit. ஒவ்வொரு தாய் தகப்பன்மாரும் தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுங்கள். உங்கள் குடும்பங்கள் இருக்கிற அசுத்த ஆவிகள் விழுந்து போகட்டும். Every parents give room for the Holy Spirit of God. Let the unclean spirits which is in your house go fall away. நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான். We have only a short time. இந்த ஷார்ட் டைம்ல நீங்க சரியான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Within this short time you should receive a right anointing. பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து ஒரு முத்திரையை உன் நெற்றியில குத்தட்டும். The angel from heaven should descend and put a seal upon your forehead. மீட்கப்படுகிறவன் என்கிற ஒரு முத்திரை உன் மேல வந்து விழட்டும். Let there be a seal of redemption which is falling upon you. இல்லாவிட்டால் தேவனுடைய வல்லமை உன்னை நோக்கி கடந்து வருவதை நீ உணர்வாய், அனுபவிப்பாய். Or you will feel the power of God come upon you and you will experience it. எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. I have a surety. தேவன் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கூட்டத்தை வைத்திருப்பார். The Lord has conducted this meeting with a definite purpose. அப்படியானால் இன்றைக்கு अनेक தாவீதுகள் அபிஷேகம் பண்ணப்பட போகிறார்கள். If so many of them will be anointed this day itself. தாவீது ஆடுகளுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தான். David was standing behind the sheep. திடீரென்று ஒரு செய்தி. Suddenly he got a message. நீ வீட்டுக்கு வா. You come back home. அதுபோல Like this. நீங்க பல விதங்களிலே குடும்பம், தொழில், ஊழியம் இப்படி பல விதங்கள்ல இருந்தீங்க. உங்களை ஆவியானவர் இப்பொழுது இந்த கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். You were in your families and business and your ministry where you were being brought with the Holy Spirit to this meeting. நீ ஒருவேளை கழுதையை தேடி போன ஒரு ஆளா இருக்கலாம். You might be the one going behind the ass. எந்த நிலவரத்துல இருந்தாலும் சரி. You might be in any ஆனா situation. ஒன்று நிச்சயம், நீ வர்றதுக்கு முன்னால அபிஷேக தைலத்தோடு ஒருவர் இங்கே வந்து விட்டார். One thing is sure, before you எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? oil, he's come here. என்னை அபிஷேகம் பண்ணும்படியாக அபிஷேக தைலத்தோடு நான் வருவதற்கு முன்பாகவே ஒருவர் வந்து காத்து கொண்டிருக்கிறார். To anoint me, another person is come and is waiting for me that he might anoint me with anointing oil. அந்த நிச்சயம் உள்ளவங்க முழங்கால் படியிடுங்க. All of them who have this surety kneel down. அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு நீங்க போராடுங்க. You strive that you might receive the Spirit. கர்த்தாவே, அந்த வல்லமை எனக்குள் தேவை. Lord, I need that power. நீ இப்ப அங்கங்க பார்க்க வேண்டிய நேரம் அல்ல, பேச வேண்டிய நேரமும் அல்ல. தேவ ஆவியானவர் உன்னை முடிசூட்ட வேண்டிய ஒரு நேரம். This is the time when the Spirit of God should reign over you. எனக்கு பழைய அபிஷேகம் வேண்டாம். I do not want the old anointing. புதிய அபிஷேகத்தை எனக்கு தாரும்.
God, give me a new anointing. துவக்க காலத்துல இருந்த அபிஷேகத்தை எனக்கு திரும்ப தாங்க. Give me the anointing which I had in the days before. எனக்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை எனக்கு தாங்க. Give me a fiery anointing. கொஞ்ச நேரம் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். நீங்கள் தேவனுடைய வல்லமையினால் முடிசூட்டப்படுங்கள். You will be given some time. You will be adorned with the power of God. கர்த்தர் உன்னை மன்னிக்கிறவர். கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்கிறவர். கர்த்தர் உன்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறவர். அவர் ஆமென். அவர் உன்னை ஒரு நிமிஷம், அவர் உன்னை தள்ளிவிட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார்.